जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्रीல ரூப ரகுநாத கருணம், ஜெய் ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம கைத்தறி சேத்தாமஸ் கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தருக்கும் வடிவ நினை பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु, हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. பிரणाम. என்னோட பிக்சர் சவுண்ட்ல கிளியரா இருக்கலாம்? கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. தொடர்ந்து நீங்க சைத்தன்ய சரிதாம கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமதா ஆதி லீலா அத்தியாயம் 1, ஆன்மீக ஆச்சாரியர்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதம் இது. இன்னைக்கு எத்தனை பதம் நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன டெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறோம்? Yes, 53. இன்னைக்கு 53 பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஓகே. சைத்தன்ய சரிதாமிரதா புக் இருக்கிறவங்க நீங்க புக்கு திறந்துக்கலாம். புக்கு இல்லாதவங்க நீங்க நீங்க வேதா பேஸ் வந்துக்கலாம். ஓகே. எப்பொழுதும் இந்த உயர்தரமான சாஸ்திரங்களை படிக்கும் போது நம்மளுக்கு இந்த வகையான தகுதிகள்ல ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எப்போதும் ஆரம்பிக்கணும். அதாவது பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கருணுடனும், ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி கருணுடனும், ஷட கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, அனைத்து கௌரங்க மகாபிரபுடைய தூய்மை பக்தரோட திருவாடி பாதத்துல நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்களோட கருணையோட நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கௌரங்க மகாபிரபு கி ஜெய், கௌர ஹரி கி ஜெய், கௌர பிரியா ஜனா கி ஜெய். ஓகே. 53 சைத்தன்ய சரிதாமதா ஆதி லீலா சாப்டர் 1 அத்தியாயம் 1 ஸ்லோகம் 53. டெக்ஸ்ட் 53 53. ஓகே. அஹம் தேவசம் ஏவக்ரே நான்ய யத் சத் அசத் பரம் பஞ்ச அஹம் யத் ஏதத் ச யோ வஹிஷ்யேதா சோ சம்யஹம் அஹம் ஏவ சம்யேவக்ரே நன்ய யத் சத் அசத் பரம் பஷாத் அஹம் யத் ஏதச்ச யோ வசிஷ்யேதா சம்யஹம் அஹம் ஏவஸ்ய ஏவாஷம் அஹம் ஏவாஷம் ஏவக்ரே நன்ய யத் சத் அசத் பரம் பஷ்யாத் அஹம் யத் ஏதச்ச யோ வசிஷ்யேதா சோ சம்யஹம். ஓகே. அகம் நான், முழு முதற் கடவுள், ஏவ நிச்சயமாக, அகம் அஷம் இருந்தேன், ஏவ மட்டும், அக்ரே படைப்பிற்கு முன், நா ஒருபோதும் இல்லை, அந்யத் வேறு எதுவும், யத் எந்த, சத்காரியம் அஷத் காரியம், அஷத் காரணம், பரம் மிக உயர்ந்த, பஷாத் இறுதியில், அகம் நான் முழு முதற் கடவுள், யத் எந்த, ஏதத் இந்த படைப்பு, சா கூட, யா யார், அவஷ்யேதா தொடர்ந்து இருப்பேன், ஷா அந்த, அஸ்மி இருக்கின்றேன், அகம் நான் முழு முதற் கடவுள். மொழிபெயர்ப்பு தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க. பிரபஞ்ச படைப்பிற்கு முன்னர் நான் மட்டுமே இருந்தேன். ஸ்தூலம், சூட்சுமம், ஆரம்ப நிலை பொருள் என எதுவுமே இல்லை. படைப்பிற்கு பின்னர் நான் மட்டுமே அனைத்திலும் இருக்கின்றேன். மேலும் அழிவிற்கு பின்னர் நான் மட்டுமே நித்தியமாக இருப்பேன். ஒரு ஆள் இங்கிலீஷ் படிங்க. ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் ஒரு இங்கிலீஷ்ல படிங்க. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Prior to the cosmic creation, only I exist.
and no phenomena exist, either gross, substance, or primordial. After creation, only I exist in everything, and after inhalation, only I remain eternally. தேங்க்யூ மதஜி. ஓகே, நான் புறபாத பொருள் படிக்க போறேன். எல்லாரும் அதை கவனமா கேட்கணும். ஓகேவா? ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புரோபாதி மகாராஜ் பொருளுக்கு ஜெய். அகம் என்றால் நான், நான் என்று பொருள். எனவே அகம் நான் என்று உரைப்பவர் அவருக்கென்று ஒரு வியக்தித்துவம் உள்ளவராக இருக்க வேண்டும். அகம் என்னும் இந்த வார்த்தையானது அருவ பிரம்மனை குறிப்பதாக மாயாவதிகள் விளக்கமளிக்கின்றனர். மாயாவதிகள் தங்களது இலக்கண அறிவில் மிகவும் பெருமிதம் கொள்கின்றனர். ஆனால் உண்மையான இலக்கண அறிவு கொண்ட எந்த ஒரு நபரும் அகம் என்றால் நான் என்று பொருள் என்பதையும் நான் என்பது நபரை குறிக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். எனவே பிரம்மாவிடம் பேசும் பரமபுருஷ பகவான் நம்முடைய சொந்த தெய்வீக ரூபத்தை விளக்கும் போது அகம் என்னும் வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அகம் என்பதற்கு குறிப்பிட்ட பொருள் உண்டு. மனதில் தோன்றியபடி விளக்கம் அளிப்பதற்கு இது ஒன்றும் தெளிவற்ற வார்த்தை அல்ல. கிருஷ்ணரால் பேசப்படும் அகம் என்பது பரமபுருஷ பகவானை குறிக்குமே தவிர வேறு எதையும் அன்று. படைப்பிற்கு முன்னரும் அழிவிற்கு பின்னரும் பரமபுருஷ பகவானும் அவரது சகாக்களும் மட்டுமே இருப்பர். பௌதிக மூலப்பொருட்களில் இருப்பிற்கு இடமில்லை. இது வேத இலக்கியங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வாசுதேவோ வா இதம் அக்ர ஆஷின் ந பிரம்ம நாசா சங்கரஹா. படைப்பிற்கு முன்னர் பிரம்மாவோ சிவனோ இருக்கவில்லை, விஷ்ணு மட்டுமே இருந்தார் என்பதே இந்த மந்திரத்திற்கு பொருளாகும். விஷ்ணு தமது உலகமாக வைகுண்டத்தில் வசிக்கின்றார். ஆன்மீக வானில் எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் தமது சகாக்களுடன் உபகரணங்களுடனும் விஷ்ணு வசிக்கின்றார். படைப்பானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் அளிக்கப்படும் போதிலும் ஒருபோதும் அளிக்கப்படாத மற்றொரு லோகம் உள்ளது என்பது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. படைப்பு என்னும் சொல் பௌதிக படைப்பை குறிக்கின்றது. ஆன்மீக உலகில் அனைத்து நித்தியமாக இருப்பதால் அங்கு படைப்போ அழிவோ இல்லை. பௌதிக படைப்பிற்கு முன்னர் பகவான் தமது எல்லா தெய்வீக வைபவங்களுடன் வீற்றிருந்தார் என்பதை அவரே இங்கு கோடிட்டு காட்டுகிறார். தெய்வீக வைபவங்கள் என்பது பூர்ண வலிமை, பூர்ண செல்வம், பூர்ண அழகு, பூர்ண அறிவு, பூர்ண புகழ் மற்றும் பூர்ண துறவை குறிப்பதாகும். ஒருவன் மன்னரை பற்றி நினைக்கும் போது அவரது காரியதரிசிகள், அமைச்சர்கள், இராணுவ தளபதிகள், அரண்மனைகள் முதலியவற்றையும் நினைப்பது இயல்பு. ஒரு மன்னரிடம் அத்தகைய வைபவங்கள் இருக்கும் பட்சத்தில் பரமபுருஷ பகவான் எவ்வளவு வைபவங்கள் இருக்கும் என்பதை கற்பனை செய்ய முயலலாம். எனவே அகம் என்னும் பகவான் கூறும்போது அவர் எல்லா வைபவங்களுக்கும் இணைந்து பூர்ண சக்தியுடன் திகழ்கிறார் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யத் என்னும் சொல் பகவானின் அருவஜோதியான பிரம்மனை குறிக்கிறது. பிரம்ம சம்ஹீதையில் 5வது 40வது ஸ்லோகத்தில் தத் பிரம்ம நிஷ்கலம் ஆனந்த அசேஷபூதம் பிரம்மஜோதி எல்லையின்றி விரிவடைவதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இடத்தில் வீட்டிற்கும் சூரியனிலிருந்து சூரிய கதிர்கள் எல்லையின்றி விரிவடைவதை போல பரம உண்மையை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் உடலிலிருந்து வரும் சக்தியான பிரம்ம எல்லையின்றி விரிவடைகின்றது. சூரிய கதிர்களிலிருந்து மேகம் உருவாவதை போல பிரம்மன் என்னும் அந்த சக்தியிலிருந்து படைப்பு உருவாகிறது. மேகத்திலிருந்து மழை தோன்றுகின்றது, மலையிலிருந்து பயிர்கள் தோன்றுகின்றன, பயிரிலிருந்து பூக்கள் பழங்கள் தோன்றுகின்றன. அவை பெரும்பாலான இதர உயிரினங்களுக்கு வாழ்வாதாரம் உள்ளன. அதுபோல முழுமுதற் கடவுளின் உடலிலிருந்து வரும் பிரகாசம் ஒளியானது எண்ணற்ற பிரபஞ்ச படைப்பிற்கு காரணமாகும். பிரம்மன் என்னும் அந்த ஒளி அருவமானது. ஆனால் அந்த சக்திக்கு புருஷோத்தமான முழுமுதற் கடவுளை காரணமாவார். இந்த பிரம்மஜோதி அவரது லோகமான வைகுண்டத்தில் அவரிடமிருந்து தோன்றுகிறது. அவர் ஒருபோதும் அருவமானவர் அல்ல. பிரம்மஜோதியின் மூலத்தை புரிந்து கொள்ள இயலாத காரணத்தினால் அருவ பிரம்மனே இறுதி இலக்கு அல்லது பூர்ண இலக்கு என அருவவாதிகள் தவறாக நினைக்கின்றனர். ஆனால் உபநிஷங்களில் கூறப்பட்டுள்ளபடி முழுமுதற் கடவுளின் திருமுகத்தை காண அருவ ஒளியினை துளைத்து செல்ல வேண்டும். சூரிய கதிர்களின் மூலத்தை ஒருவன் அடைய விரும்பினால் அவன் சூரிய கதிர்களின்
வழியாக பயணம் செய்ய சூரியனை அடைந்து அதன் பின்னர் அங்கு ஆட்சி செய்யும் சூரிய தேவனை சந்திக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் விளக்கத்தின்படி பூர்ண உண்மை என்பது பரமபூர்ண பகவானே. சத் என்ற காரியம், சத் என்றால் காரியம் அல்லது விளைவு என்று, அசத் என்றால் காரணம் என்றும் பொருள். பரமம் என்பது காரணத்திற்கு காரியத்திற்கும் அப்பாற்பட்ட இறுதி உண்மையை குறிக்கிறது. படைப்பின் காரணமானது மகா தத்துவம் அல்லது மொத்த ஜடசக்தி எனப்படுகிறது. படைப்பானது அதன் காரியமாகும். ஆனால் காரணமும் சரி காரியமும் சரி ஆரம்பத்தில் இருக்கவில்லை. அவை கால சக்தியை போன்று பரம புருஷ பகவான் என்பது தோன்றின. இது வேதாந்த சூத்திரத்தில் ஜன்மாத் யஷ யதா கூறப்பட்டுள்ளது. பிரபஞ்ச தோற்றத்தின் பிறப்பிற்கு அல்லது மகா தத்துவத்திற்கு மூலமாக இருப்பவர் பரமபுருஷ பகவானே. இது ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதை முழுவதிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவத்கீதை 10வது அத்தியாயம் 8வது சொல்வது அகம் சர்வஸ்ய பிரபு, எல்லா தோற்றங்களின் மூலமே நானே என்று பகவான் கூறுகிறார். தற்காலிக பௌதிக படைப்பானது சில சமயங்களில் தோன்றியும் சில சமயங்கள் தோன்றாமலும் உள்ளன. ஆனால் அதன் சக்தியானது பரமபுருஷ பகவானிடமிருந்தே தோன்றுகிறது. படைப்பிற்கு முன்னர் காரணமும் இல்லை காரியமும் இல்லை. ஆனால் பரமபுருஷ பகவான் தமது பூர்ண வைபவங்களுடன் சக்தியுடனும் இருந்தார். பிரபஞ்ச தோற்றத்தின் அழிவிற்கு பிறகும் பகவான் இருக்கின்றார் என்பதை பஞ்சாத் அகம் என்னும் சொற்கள் குறிப்பிடுகின்றன. பௌதிக உலகம் அழிக்கப்படும் போது கூட பகவான் வைகுண்டத்தில் தொடர்ந்து இருக்கின்றார். படைப்பின் போதும் அவர் வைகுண்டத்தில் இருக்கின்றார். பௌதிக பிரபஞ்சத்தினுள்ளும் அவர் பரமாத்மாக வடிவில் இருக்கின்றார். இது பிரம்ம சம்ஹிதையில் 5வது அத்தியாயம் 37வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோலோக ஏவ நிவசாதி வைகுண்டத்தில் வைகுண்டத்தில் கோலோக விருந்தாவனத்தில் அவர் பூர்ணமாக நித்தியமாகவும் வீற்றுள்ளார் என்ற போதிலும் அவர் அகில முழுவதும் எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார். அகிலாத்ம பூதோ, எங்கும் வீட்டிற்கும் பகவானின் அந்த அம்சம் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றது. அகம் கிருதஷ்ணஸ்ய ஜெகத் பிரபவா, முழுமுதற் கடவுளுடைய சக்தியிலிருந்து பிரபஞ்ச படைப்பு வெளிப்படுத்தப்படுகிறது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய பௌதிக மூலங்கள் பகவானின் கீழ்நிலை சக்தியின் தோற்றமாகும். உயிர்வாளிகள் அவரது உயர்ந்த சக்திகளாவர். பகவானின் சக்தியானது அவரிடமிருந்து வேறுபட்டதல்ல என்பதை இருப்பவை அனைத்தும் கிருஷ்ணரே. இருப்பினும் அவை அவரது அருவ அம்சங்களாகும். சூரிய கதிர், சூரிய ஒளி, வெப்பம் ஆகிய சூரியனிலிருந்து வேறுபட்டவை அல்ல. இருப்பினும் அதே சமயத்தில் அவை சூரியன் தனிப்பட்ட சக்திகளாக உள்ளன. அதுபோலவே பிரபஞ்ச படைப்பும் உயிர்வாளிகளும் பகவான சக்திகளாவர். அவர்கள் அவருடன் ஒரே சமயத்தில் ஒன்றுபட்டு வேறுபட்டும் உள்ளன. இதனால்தான் நானே எல்லாம் என்று பகவான் கூறுகின்றார். ஏனெனில் அனைத்தும் அவரது சக்தியே என்பதால் அவரிடமிருந்து வேறுபட்டவை அல்ல. யோ வசிஷ்யேதா ஷோ சம்யாகம் என்ற சொற்கள் படைப்பின் அழிவிற்கு பிறகு எஞ்சியிருப்பது பகவானே என்பதை குறிப்பிடுகின்றன. ஆன்மீக தோற்றம் ஒருபோதும் அழிவதில்லை. அது முழுமுதற் கடவுள் அந்தரங்க சக்தியை சார்ந்தது, நித்தியமாக இருக்கக்கூடியது. வெளிப்புற தோற்றம் உள்ளிழுக்கப்படும் போது கோலோகம் என்றும் வைகுண்டங்கள் பகுதிகள் நிகழும் ஆன்மீக செயல்கள் பௌதிக காலத்தில் தடை ஏதுமின்றி தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஆன்மீக உலகில் காலத்திற்கு இடமில்லை. எனவே எத் கத்வா நான் நிபந்தே தத் தாமம் பரமம் மமா, எந்த உலகத்திற்கு இந்த பௌதிக உலகத்திற்கும் யாரும் திரும்பி வருவதில்லையோ அதுவே பகவான் பரம வசிப்பிடம் என்று பகவத்கீதையில் 14வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகம் ஏவசம் ஏவக்ரே நான்யன் யத் சத் அசத் பரம் பஷ்யான் அகம் யத் ஏதச்சா யோ வசிஷ்யேத யோ சம்யகம். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல பார்த்துக்கிட்டுமே ஆனால் பகவான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தொடர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாருன்னு இங்க தொடர்ந்து விளக்கிட்டு வராருங்க. ஓகே, இங்க அகம் அப்படின்னு சொல்லி பகவான் பார்க்கிறாரு. அது என்னன்னா, பிரபஞ்ச படைப்பிற்கு முன்னர், இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி நான் மட்டுமே இருந்தேன், அவர் மட்டும்தான் இருக்கிறார். ஸ்தூலம் சூட்சம் ஆரம்ப நிலை பொருட்கள் எதுவும் இல்லை. இங்க ஸ்தூலம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது
நம் கண்களால பார்க்க முடியக்கூடிய விஷயங்கள், அதாவது கிராஸ் திங்ஸ், அதாவது வந்து கிராஸ் பாடி சொல்ற உடம்பு வெளியிலயும் இருக்கு, உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு சூட்சும உடம்பு இருக்கு. அந்த மாதிரி வெளியில எந்த விஷயங்களும் இல்லை. அதே போல சூட்சுமம்னா வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு இருக்க பொருளும் எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லாத டைம்ல இருந்து பகவான் இருக்கிறாரு. ஆறாம் நிலை பொருள் எதுவும் இல்லை. படைப்பிற்கு பின்ன நான் மட்டுமே அனைத்துக்கும் இருக்கின்றேன். இந்த உலகம் அழிஞ்சு சுக்குநூறா போகும்போது கடைசி காலகட்டத்துல கூட அவர் பகவான் நித்தியமா இருப்பார். மேலும் அழிவிற்கு பின்ன நான் மட்டும் நித்தியமா இருப்பேன். அழிவிற்கு பின்ன அவர் தான் இருப்பாரு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுத்துக்குமே பகவான் வந்து அவர் நித்தியமா இருப்பாரு. அவருடைய நிலைப்பாட்டில் இருப்பாரு. அவருடைய ஐடென்டிட்டி அவருக்கு மாறவே மாறாது. அவர் வந்து என்னைக்கும் பரமபுருஷ பகவானாகவே அவர் நித்திய சொரூபத்துல, நித்திய கோலோகத்துல, வைகுண்டத்துல பகவான் அவருடைய லீலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பார். இதுதான் அவர் தொடர்ந்து சொல்றாரு. இதுல பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து இப்ப ஏன் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றாருன்னா, இங்க வந்து இந்த லோகத்துல வந்து நிறைய வகையான கருத்துக்கள் இருக்கு. கடவுளை பத்தியும் சரி, அல்லது என்ன சொல்றது, இந்த உலகத்தோட சரி, அல்லது வேற வேற சில நிறைய முரண்பாடான கருத்துக்கள், நிறைய வந்து கான்ஃபிளிக் இருக்கு. கான்ஃபிளிக் வந்து நிறைய வாக்குவாதங்கள்லாம் நடக்குது, நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான தியோரிகள் இருக்கு. தியோரினா வந்து என்னன்னு நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. கடவுளை இப்படி இருந்திருப்பாரா, இல்ல கடவுள் இல்ல, எல்லாமே வந்து இயற்கை தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன வந்து விளக்கப்படுதுன்னா, நம்மளோட அறிவு ரொம்ப வந்து லிமிட்டட். நம்மளோட ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி லிமிட்டட். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அணுனா வந்து என்னதுன்னா நம்ம வந்து சின்னவங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ விபு, அவர் வந்து பெரியவர். அதனால நம்மளோட நாலேஜ், நம்மளோட அறிவை வச்சு நம்ம பகவானை என்னைக்குமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. கடவுள் யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப இதுல வந்து முதல் வார்த்தையில அகம்னா என்னன்னு சொல்லி பிரபு அழகா சொல்றாரு. அகம்னா வந்து என்னன்னா நான், அது அகம்னா நான் சொல்லி சொல்லுது. நீ பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நிறைய இடத்துல பாய்ச்சிருப்பாரு. அகம் சர்வர்ஷ பிரபுவோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து தெய்வசே குணமயி மம மாயா தூரத்தையா மமனா கூட என்னோட சொல்லி அர்த்தம். இனிமேல் அகம் நிறைய சொல்லியிருக்காரு. அப்ப என்னோட, நான் அப்படின்னு அவர் சொல்லும் போது, அதாவது மைண்ட், அதாவது என்னோட அப்படின்னு ஒருத்தர் தன்னை சொல்லும் போது, அந்த சொல்ற நபருக்கு வந்து எப்பவுமே வந்து உருவம் இருக்கு. உருவம் இல்லாத ஒரு பொருளை வந்து அது வந்து நான் சொல்லி அது தன்னைத்தானே அது சொல்லாது. அப்ப இங்க புரோபாதர் என்ன சொல்றாருன்னா, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கென்று ஒரு வியக்தித்துவம் உள்ளது. வியக்தித்துவம்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வியக்தித்துவம்னா என்னதுன்னா அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஐடென்டிட்டினா வந்து என்னது, அவருக்கு தனிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்கு. கடவுளுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கு. இங்க நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை என்னதுன்னா, கடவுளை வந்து ஒரு அடையாளத்துக்குள்ள கொண்டு வர்றது கிடையாது. ஈவன் சாஸ்திரத்துல போட்டிருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் விஷயத்துல போட்டிருந்தாலும் சரி, அது யாரும் நம்பது கிடையாது. ஏன் கடவுளை வந்து ஒரு அடையாளத்துக்குள்ள கொண்டு வர மாட்டாங்கன்னா, ஏன் வந்து கடவுள் வந்து ஜோதி, கடவுள் வந்து இயற்கை, கடவுள் வந்து தூணில் இருப்பார், துருமில் இருப்பாரு, அந்த மாதிரி ஏன் கொண்டு போயிட்டாங்கன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த பர்டிகுலரா இப்ப ஒரு ரூபத்தில் இருக்கிறாருன்னா, சரி முதல்ல கேள்வி கேட்போம். ஏன் நிறைய இடத்துல வந்து கடவுள் வந்து ஒரு ஒரு உருவம் இல்லைன்னு சொல்லி நிறைய இடத்துல ஏன் சொல்றாங்க? காரணம் என்ன? ஏன் சில இடத்துல வந்து கடவுளை வந்து ஜோதியாவே வச்சிடுறாங்க, சில இடத்துல இயற்கையாவே கடவுள் வழிபடுறாங்க, சில பேர் கடவுளுக்கு வந்து உருவமே கொடுக்காம உருவம் இல்லாம வழிபாடு பண்றாங்க. ஏன் கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்குது ஏன் வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா when creation, இந்த கிரியேஷன் படைப்புக்கு எல்லாத்துக்கும் உருவம் இருக்கு. இந்த கருத்தாளுக்கு உருவம் இருக்கு, இந்த போனுக்கு உருவம், ஒரு பேனுக்கு உருவம் இருக்கு, எல்லாத்துக்கும் உருவம் இருக்கும் போது படைச்ச பகவானுக்கு அந்த பரமபுருஷ பகவானுக்கு கடவுளுக்கு எப்படி உருவம் இல்லாம போகும்? ஏன் மக்கள் வந்து கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை, உருவம் வேணான்னு சொல்லி அந்த உருவம் இல்லாத விஷயத்திலேயே அவங்க இருக்கிறாங்க? ஏன் சில பேர் ஜோதியிலே இருந்துறாங்க, சில பேர் இயற்கை வழிபாட்டிலே இருந்துறாங்க, சில பேர் அந்த உருவத்தை ஏன் தெரிஞ்சுக்க மாட்டாங்க? காரணம் என்ன? யாரால சொல்ல முடியும்?
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏன் கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்குன்னு சொல்லி ஏன் நிறைய பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்க? சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடவுளுக்கு வந்து உருவமே இல்ல, கடவுள் வந்து இயற்கை தான், கடவுள் வந்து ஜோதி தான், கடவுள் வந்து அவருக்கு வந்து உருவம் அவருக்கு இல்ல, அது எப்படி நீங்க வந்து ஒரு இதுல போட்டு நீங்க அடக்குறீங்க, அவருக்கு இப்படிதான் கை கால் இருக்கும், எப்படி நீங்க அடக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாராச்சும் பேசும்போது எப்படி ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மதுஜி. பிரபு, ஜோதி இருக்குது நம்ம ஏன் நம்புறோம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து இந்த விளக்கெல்லாம் ஏற்றணும், கோயிலுக்குலாம் போனா அந்த தீபம், அந்த அந்த விளக்கெல்லாம் அந்த வெளிச்சத்தெல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து அந்த ஜோதி இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கைக்கு நம்ம வந்துடுறோம். ஆனா கடவுள் இல்லைன்னு நம்ம ஏன் சில பேர் நம்பல அப்படின்னா, என்ன அவரை வந்து யாருமே பார்த்ததில்ல, அவர் கண்ணுக்கு கண் பட மாட்டாரு, ஸோ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னால வந்து அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிறது நினைக்கிறேன் பிரபு. ஓகே மதி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் நிறைய பேர் வந்து இப்ப வந்து நம்ம கடவுள் நிறைய உருவம் கொடுத்திருக்கிறாரு, நிறைய நிறைய லீலைகள் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இருந்தும் மக்கள் வந்து கடவுள் ரூபம் இல்லாத உருவத்துக்கு தான் நிறைய பேர் போக விருப்பப்படுறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி இருக்குன்னா, ஒரு ஆன்மீக சொசைட்டி இருக்குன்னா, ஏதோ வாட் எவர், நம்ம யாரும் எதுவும் பேர் சொல்ல வேணாம், ஏதாச்சும் ஒரு ஆன்மீக சொசைட்டி இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒன் மெடிடேஷனுக்கு போயிடுறாங்க. வந்து மெடிடேஷன்ல ஒன்று தியானம், இல்லை ஆசனா, இல்லைன்னா பிரணயமா மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி போயிடுறாங்க. இல்லைன்னா ஒரு குரு வழிபாட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த குரு இருப்பார், அந்த குரு வழிபாடுறது. இந்த ரெண்டு கான்செப்ட்ல தான் வந்து பிசினஸ் ஓடி இருக்கு. இல்லைன்னா இயற்கை வழிபாடு, இயற்கை வழிபாடுங்க, மரங்கள் நடுங்க, இயற்கை அது நல்லதுதான். ஆனா அதுல மட்டுமே வந்து நின்றுறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஜோதி வழிபாடு, இந்த மாதிரி நின்றுறாங்க. ஏன் வந்து அந்த அந்த அல்டிமேட் விஷயத்துக்கு ஏன் போக மாட்டாங்க? யாரும் கை தூக்கி இருக்கீங்க? யார் கை தூக்கிருக்கா? ஓகே சரி சொல்லுங்க, யாராலும் சொல்ல முடியாது பதிலே. ஈஸி டு உக்ஷி அமிர்தலீலா சொல்லியிருக்காங்க, அமிர்தா லக்ஷ்மி அனுசையா மாதிரி சொல்லியிருக்காங்க, நோ நீட் டு டூ டெபியூஷனல் சேவா. சொல்லுங்க வெளியே சொல்லுங்க பிரபு. நான் பண்றேன் பிரபு. நம்ம வந்து பகவத்கீதையே அதுல உள்ள விஷயங்களை வந்து ரிஃபர் பண்ணி கடவுளுக்கு உருவம் இருக்கு, கடவுள் இப்படிதான் இருப்பாருன்றத நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்களாம் வந்து அதை ரிஃபர் பண்றது இல்ல பிரபு. பகவத்கீதை அவங்களுக்குன்னு ஒரு ரிஃபர் பண்றதுக்கு அதை ஃபாலோ கடவுள் இப்படிதான் இருப்பாருன்றது வந்து கோட் பண்றதுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரபு. வெரி குட் வெரி குட். வேற யாரும் வாங்கி சொன்னீங்களா? வேற யாரு? அதாவது இதெல்லாம் ரொம்ப சொல்லுங்க ஹரிகிருஷ்ணா, கமலா சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா பிரபு, பூ வாங்க வேண்டாம், ஊதுபத்தி சூட சாப்பிட்றேன்னா வாங்க வேண்டாம், அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிக்கலாம். என்னோட கருத்து பிரபு. ஹரிகிருஷ்ணன். வெரி குட். இது வந்து இந்த கருத்து வந்து நம்ம வந்து, அதாவது இந்த இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ரொம்ப ஹெவியானது. இது சும்மா வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போயிட முடியாது. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஈவன் நம்ம பக்தரா ஆயிட்டா கூட நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து வெரி டீப்பானது. இது வந்து இதை நிறைய நிறைய வெரைட்டி இதை பேசலாம் இதை. ஓகேவா? நான் பர்டிகுலரா நான் வந்து சில விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் பேசுறேன். ஓகேவா? அதாவது கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்னு வந்து சில கேட்டகரி மக்கள் வந்து நம்புறாங்க. கடவுளுக்கு வந்து உருவம் இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்லி ரெண்டும் கட்ட நிலையிலையும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கடவுளுக்கு வந்து உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இந்த 3 கேட்டகரி மக்களும் இருக்கிறாங்க. ஆனா நீ நல்லா நினைச்சு பாருங்க, இந்த 3 கேட்டகரி மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3த்தையும் நம்புவாங்க. அதாவது வந்து எஸ்பெஷலி இந்த கடவுளை வந்து உருவம் இருக்குன்னு சொல்லி நம்புறவங்க, அவங்க வந்து சில சமயத்துல வந்து கடவுளுக்கு வந்து உருவம் இருக்கு, அவங்க வழிபாடு பண்றாங்க, அவங்களுக்கு ஒர்ஷிப் பண்றாங்க. ஆனா தொடர்ந்து கடவுள் வந்து அந்த பகவான் வந்து அந்த பரம்புருஷ பகவான் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து வந்து நிறைய வந்து டார்ச்சரோ, நிறைய வந்து நம்மளுக்கு கஷ்டங்களோ, நம்மளுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வைக்கும் போது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை விட்டுட்டு அவங்க வேற ஒரு மார்க்கத்துக்கு போயிடுவாங்க, இல்ல வேற ஒரு அந்த தியானத்துக்கோ இல்ல வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு. அப்ப கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்பிட்டு
திருப்பி வந்து உருவம் இல்லாத ஒரு வழிபாட்டுக்குள்ளேயோ இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லி வழிபாடுக்குள்ளேயோ போகும்போது அப்ப இந்த கேட்டகரி, அதாவது பக்தராக வந்தும் நம்மளுக்கு நம்பிக்கை ஒண்ணு இல்லைன்னா ஸ்டீல் வந்து நமக்கு வந்து கடவுள் நமக்கு உருவத்தை காட்டியும் நம்ம வந்து குருடர்களாக இருக்கும். நம்ம பிளைண்ட் பர்சனா தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஈவன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கடவுளுக்கு உருவம் இருக்கு பாக்குறோம். ஆனா இருந்தாலும் நான் உண்மையே சொல்றேன், நான் உண்மையை உடைச்சு நான் பேசுறேன். எத்தனையோ நம்ம பக்தர்கள் மத்தியில கிருஷ்ண பக்திக்கு வந்து சில பேர் வந்து கிருஷ்ண பக்தியை வந்து சரி வர ஃபாலோ பண்ணாம இல்ல சில விஷயங்கள் வந்து தெரிந்து புரியாம திருப்பியும் வந்து அவங்க வந்து வேற வேற மார்க்கத்துக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் வந்து ஏன் வந்து நடக்குதுன்னா, முதல் விஷயம் வந்து என்ன காரணம்னா, கடவுளுக்கு வந்து இந்த பரமபுருஷ பகவான் வந்து முதல்ல யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். சாஸ்திர ஞானம் நம்மளுக்கு முதல் ரொம்ப முக்கியம். டிஸ்கஷன் சட்சங்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப வந்து 3 வகையாக பிரிக்கப்படுது. பகவான் வந்து தன்னை வந்து 3 அங்கங்களாக பிரிக்கிறாரு. பிரம்மேதி, பரமாத்மேதி என் பகவான். பிரம்மம்னா வந்து பாத்தீங்கன்னா ஜோதி, ஒளி, எஃபோலிஜன், லைட்னு அர்த்தம். பரமாத்மானா வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிறார், இதயத்துக்குள்ள இருக்கிறார். என்னோட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்குள்ளயும் இருக்கிறார். அடுத்து 3வது வந்து பகவான். பகவான் வந்து பாத்தீங்கன்னா சாட்ச பரமபுருஷ பகவான். இப்ப பொருள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து சூரிய பகவான், அப்புறம் சூரியனுடைய அந்த கேலக்சி, அந்த சூரிய அந்த இடம், அப்புறம் சூரிய ஒளி, இந்த 3மே இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்றா? சூரியன் பகவான் உள்ள இருந்தா அவர் மெயின்டைன் பண்றாரு. அப்ப இந்த ஜோதி, இந்த பரமாத்மா இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தா? பகவான் கிட்ட தான் வராங்க. ஆனா நிறைய இடத்துல இப்ப அன்பார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னா, ஜோதி வழிபாடு பண்றவங்களும் சரி, இந்த தியான மெடிடேஷன் பண்றவங்களும் சரி, இந்த பரமாத்மா வழிபாடுல இருக்கிறவங்களும் சரி, பகவான் யாரையும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது இல்ல. அது மட்டும் இல்லாம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க விரும்புறதும் இல்ல. அவங்க சஸ்டெயினா அந்த ஜோதியிலையும் அந்த பரமாத்மாவிலையும் நின்றுறாங்க. இப்படிப்பட்ட இருக்கிறவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட நிலை வந்து என்னதுன்னா, அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பக்தர்கள் சொல்லவே முடியாது. பக்தர் கெத்தகர்கள் வர முடியாது அவங்க. அது மட்டும் இல்லாம இதுல மாயாவாதிகள் வேற இருக்கிறாங்க. மாயாவாதிகள் வந்து யாருன்னா, நான் தான் கடவுள்னு சொல்லி சொல்றவங்க. அப்ப இந்த பரமாத்மா வழிபாடு பண்றவங்க என்ன பண்றாங்க? முக்கவாசி தியானம் பண்றவங்க நான் தான் கடவுள்னு சொல்றாங்க. நீங்க தியானம் பண்ற நிறைய நல்ல குருமார்களும் இருக்கிறாங்க. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னைய கடவுள்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க, நான் தான் கடவுள்னு சொல்லி. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். காரணம் என்னன்னா, இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, படைப்பிற்கு முன்ன நான் தான் இருக்கிறேன், படைத்துக்கு அந்த அழிவுக்கு அப்புறம் நான் தான் இருக்கிறேன். அப்போ அகம்னா என்ன அர்த்தம்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்ல வருதுன்னா, அகம்னு சொல்லிட்டாலே அங்க கடவுளுக்கு உருவம் இருக்கு. எப்படி நம்ம கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் இங்க புருவ அழகா சொல்றாரு, வாசுதேவோ வா இதம் அக்ர ஆஷினா பிரம்மநாச்சா சங்கரஹா. படைப்பிற்கு முன்னும் பிரம்மரோ சிவனோ இருக்கவில்லை, விஷ்ணு மட்டுமே இருந்தார் என்பதே இந்த மந்திரத்தின் பொருளாகும். விஷ்ணு தமது உலகமாக வைகுண்டத்தில் வசிக்கின்றார். ஆன்மீக வானில் எண்ணற்ற வைகுண்டங்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றிலும் தமது சகாக்களுடன் உபகரணங்களுடன் விஷ்ணு வசிக்கின்றார். படைப்பானது குறிப்பிட்ட காலம் இடைவெளியில் அளிக்கப்படும் போதிலும் ஒருபோதும் அளிக்கப்படாத மற்றொரு லோகம் உள்ளது. படைப்பு என்று உள்ளது பௌதியில் கூறப்பட்டுள்ளது. படைப்பு என்னும் சொல் பௌதிக படைப்பை குறிக்கின்றது. நீ நல்லா நினைச்சு பாருங்க, இங்க வந்து நம்ம உலகம் வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து அழிய போகுது. ஆனா அழிவு இல்லாத தத்தாமம் பரமம் பவா, அந்த இடம் வந்து என்னன்னா பகவான் லோகம். பகவான் லோகத்துக்கு நம்ம போறதுக்காக தான் நம்ம வந்து முயற்சி பண்றோம். ஆனா அந்த லோகத்துல பகவான் நித்தியமா இருக்கிறாரு. ஆனா அந்த நித்தியமா இருக்கிற பகவான் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல, புரிஞ்சுக்க ட்ரை பண்றதும் இல்ல. அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்தாலும் அதுல வந்து நம்ம வந்து சரியான எஃபர்ட் போறது இல்லை, சரியா முயற்சிக்கு செய்யறது இல்லை. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாருன்னா, என்னை புரிஞ்சுக்கணும். அதனால பாருங்க, சர்வ தர்மான் பரித்தியச்ச மா மேகம். மாம்னா என்னை சொல்ற, அதுவும் என்ன சொல்ற, மா மேகம். ஏக்கனா வந்து என்னை மட்டுமே. அது ஏக்கனா என்ன அர்த்தம்னா, ஏக்கனா ஒண்ணு அர்த்தம். ஏக்கனா ஒண்ணு. அவரும் பாருங்க, மாம் சர்வம் சொல்ல, அவரு மாம் சர்வம் சொல்ல, மாம் ஏக்கம், மாமேக்கம் சரணம். சரணம்னா வந்து சரணடை. பிரஜான்னு என்ன அர்த்தம்? பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் மாதிரி சரணடை.
இந்த பிரஜாவாதி நிறைய பேர் விட்டுருவாங்க. சர்வ தர்மா பரித்தேச்ச மாமேகம் சரணம் பிரஜா. சரணம் பிரஜானா என்ன அர்த்தம்னா பிருந்தா. அந்த பிரஜா என்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹிடன் பண்ணிருக்கா. ஹிடன் பண்ணிக்கிற என்ன மறைமுகமா இருக்கு. பகவானை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்படிப்பட்ட பகவான் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம பகவானுக்கிட்ட நம்ம வந்து நம்ம கிருஷ்ண பக்தியிலும் சரி பகவான் யாரும் முதல் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நம்ம வந்து முழு சரணாகதி அடைஞ்சி நம்ம பக்தி செய்துமே ஆனால் நம்ம பகவானுடைய எல்லா வகையான குவாலிட்டி நம்மளுக்கு புரியும். கடவுள் யாரு, ஜோதி யாரு, இந்த பரமாத்மா யாரு, இதெல்லாம் நம்மளுக்கு புரிய வரும். இப்ப இங்க வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பகவான் யாருன்னு நம்ம புரியுதுல. ஓகேவா? நீங்க நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து கிருஷ்ணர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வங்காளி சாமி கும்பிடுறாங்க, இது வடநாட்டு சாமி கும்பிடுறாங்கன்னு. இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இல்லை. கடவுள்ல வந்து தமிழ் கடவுள், தெலுங்கு கடவுள், மலையாளி கடவுள், வேற என்ன கடவுள், குஜராத் கடவுள், இந்தி கடவுள் கிடையாது. உதாரணத்துக்கு வந்து தமிழ் மொழிக்கு முக்கியமாக கடவுள் சொல்லக்கூடியது முருகப்பெருமான். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் சொல்லுவாங்க. எஸ், அது அப்சல்யூட் ட்ரூத், அது உண்மையான அது உண்மைதான். ஏன்னா அவர் வந்து தமிழ் மொழியில நிறைய விஷயங்களை வந்து முருகப்பெருமான் கொடுத்திருக்காரு. அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் வந்து வேற இடத்துல எழுதும் போது தமிழ் மொழியில தான் எழுதினாரு. ஓகேவா? ஓம்னு எழுதினாரு அவரு. அதெல்லாம் வந்து தவறே இல்லை, அது நடந்துச்சு. ஆனா வேற ஒரு இனத்துல உள்ளவங்க ஒரு ஜப்பனீஸ்கார உளுந்து இருக்கும் போது இல்ல வந்து ஆப்பிரிக்காக்கார அடிபட்டு இருக்கும் போது பக்கத்துல முருகப்பெருமான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக அண்டர்ஸ்டாண்டிங் வெரி வெரி கிளியரா இருக்கணும். நம்மளுக்கு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் தான். அவரு கீழே வந்து பாத்தீங்கன்னா சோ மாச் டெமிகாட்ஸ் இருக்கிறாங்க. நிறைய வகையான வந்து அவருக்கு வந்து வேலை செய்யறதுக்காக இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் பகவான் பகவத்கீதை என்ன சொல்றாங்கன்னா போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோகம் மகேஸ்வரம் சுஹூர்த சர்வபூதான ஞானம் சாந்தி ருச்சதி. அதாவது போக்தாரம்னா நான் தான் இங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். சர்வலோகம் மகேஸ்வரம் போக்தார யஜ்ய தபசாம். தபசாம்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா வகையான தவம் இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய யஜ்யங்கள் இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய பக்தி இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபரிங்கா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், வாட் எவர் நம்ம வீட்டுல செய்யக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும், கோயில செய்யக்கூடிய திருவிழாவாக இருக்கட்டும், அது தேவர கோயிலா இருக்கட்டும், அது வந்து வேற எந்த கோயிலா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவரு தான் அனுபவிக்கிறார். ஏன்னா சர்வலோக மகேஸ்வரம், நான் தான் எல்லாத்துக்கும் சர்வலோக மகேஸ்வரன். அப்புறம் சுஹூர்த சர்வபூத்தானம். சுஹூர்த சர்வபூத்தானம் என்ன அர்த்தம்? நான் தான் எல்லாருக்கும் உற்ற நண்பன். ஐ எம் த வெல் விஷிங் ஃப்ரெண்ட். நான் தான் எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்டு. அடுத்து சொல்ற அதான் முக்கிய விஷயம். சுக சர்வபூத்தானம் ஞாத்வாமாம். ஞாத்வானா என்ன? யாரு இதை உணர்றாங்களோ, யாரு இது வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, யாரு வந்து இதை வந்து ஒத்துக்கிறாங்களோ, யாரு வந்து என்னை வந்து நான் தான் எல்லாமே, பகவான் கிருஷ்ணன் தான் எல்லாமே அனுபவிக்கிறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றாரு. அவர் தான் நம்மளுடைய நண்பன். அப்படி யாரு ஒத்துக்கிறாங்களோ அந்த ஞானம் யாருக்கு வருதோ, ஞாத்வாமாம், அந்த ஞானம் யாருக்கு வருதோ அப்பதான் சாந்தி ருச்சதி. சாந்தி ருச்சதினா வந்து என்னது? அப்பதான் அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி இருந்து நம்ம தேடி என்ன பண்றோம்? நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியுள்ள மக்களுக்கு கிடையாது. பக்தர் பாதியில வரக்கூடிய நம்மளுக்கும் சரி, பக்தியில இப்ப புதுசா வந்திருக்கோம் இல்ல பக்தி ரொம்ப நாள் இருக்கும், நம்மளுக்கு தான் இந்த டீச்சிங்ஸ். வெளி மக்களுக்கு இது தெரிய போறது கிடையாது. ஆனா அவங்க தெரிஞ்சுக்க உள்ள வரும்போது அப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம பகவானை வந்து முழு அதாவது என்ன சொல்ற, அதாவது அன்ஃபிளிச்சிங் ஃபேத், அசைக்க நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. எப்ப நம்ம பகவானை நம்புறோமோ அந்த ஞானம் எப்ப நம்மளுக்கு வந்து இந்த ரைஸ் ஆகுது, எப்ப நம்மளுக்கு உதயம் ஆகுதோ தென் சாந்தி ருச்சதி. அப்பதான் நம்மளுக்கு சாந்தி கிடைக்கும். இங்க வந்து பாருங்க, பகவான் வந்து எல்லா வகையும் டீட்டெயில கொடுக்குறாரு. நான் தான் கடவுள், ஆரம்பத்தில் நான் தான் இருந்தேன், கடைசியில நான் தான் இருக்குமே, எல்லாமே அழியக்கூடிய உலகத்துல நீங்க வந்து எதை நீங்க சொன்னாலும் கடைசியா வந்து இருக்க போறது நான் தான். இந்த ஸ்லோகத்தை டெக்னிக்கலா பேசலாம். இந்த லோகம் எப்படி இருக்கு, எப்படி சுபக மத்த இது வந்து நம்ம வேற ஒரு டைம்ல பேசலாம். பட் இதோட பிலோசாபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னது, பகவான் நீங்க என்ன சொல்ல வர, என்ன இந்த ஸ்லோகத்தோட மூட்டு வந்து என்னது, எல்லாமே நான் தான் சொல்றாரு. அதுக்குதான் அவர் இவ்வளவு டீட்டெயில சொல்றாரு. நான் பாரு, நான் தான் இங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றேன், இந்த படைப்பு என்னோட தான், நான் தான் எல்லாம் பண்றேன். நான் என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது பகவான் மட்டும்தான் பொருந்தும். நம்ம வந்து நான் பண்ண கிடையாது. நம்ம பீஸ புடுங்கிட்டாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. நம்ம தான் பண்ணவும் கிடையாது. என்னைக்குமே வந்து ஐனஸ் மைனஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பண்றேன், என்னது சொல்லி நம்ம சொல்லக்கூடாது.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓணம் வந்து அனார்த்தம். அனார்த்தம் வந்து என்னது? மனசுக்குள்ள இருக்க அழுக்குகள். அதாவது அகம் மமேதி சொல்லுவாங்க. அகம் மமேத்தினா நான் தான் எல்லாம் பண்றேன், நான் தான் இது செஞ்சேன், நான் தான் சமைச்சேன். யாரு யாரு நம்மளுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுத்தா? நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இழுக்கிற மூச்சு காத்தும் விடுற மூச்சு காத்தும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாமே அவருடைய எப்ரூவ் படி நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. நம்ம தான் எல்லாம் பண்றோமே. ஆனால் நம்ம தான் எவ்ரிதிங் ஐ கேன் டூ, இல்ல ஐ வில் டூ, இல்ல ஐ எம் டூ அப்படின்னா நான் தான் எல்லாம் பண்றேன்னா why we cannot stop our death? ஏன் நம்மளோட மரணத்தை என்ன நம்மளால நிப்பாட்ட முடியல? இங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. எதுவுமே வந்து நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய என்ன சொல்ற நம்மளோட கட்டுப்பாடுல கிடையாது. எல்லாமே பகவான் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜோதியா இருக்கட்டும், பரமாத்மாவா இருக்கட்டும், இது எல்லாமே பகவான் தான். அது மட்டும் பாருங்க, ஒண்ணு என்ன சொல்றாங்க, அந்த ஏத்துனா வந்து பிரம்மஜோதி குறிக்குது. அடுத்து ஷத்னா வந்து பாத்தீங்கன்னா ஷத் என்றால் காரியம் அல்லது விளைவு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன், அதான் வந்து ஷத். அஷத் என்றால் காரணம். காரணம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ், ஒரு காரணம். பரமம் என்பது காரணத்திற்கும் காரியத்திற்கும் அப்பாற்பட்ட இறுதி உண்மையாக இருக்கு. பரம்னா பகவான். இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு காரியமும் இல்ல, காரணமும் இல்ல, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். காரியம்னா வந்து என்னதுன்னா, இப்ப ஒரு விஷயம் வந்து என்னது, அது வந்து அதோடைய ஒரு அதாவது சொல்லுவோம் காரணம் விளைவுன்னு அர்த்தம். இப்ப உதாரணம் வச்சுங்களேன், இப்ப நம்ம வந்து ஒரு செடி நடுறோம், அதோடைய ரிசல்ட் வந்து என்னது, அது பூ பூக்கும். அதோட காரியம் வந்து என்னது, பூ பூக்குறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரணம் வந்து என்னதுன்னா, இப்ப அந்த செடி வந்து நல்லா வருதுன்னா அதுக்கு வந்து நல்ல தண்ணி இருக்கு, நல்ல மண்ணுக்கு. அந்த செடி செத்து போச்சுன்னா அந்த மண்ணு வந்து கெட்டு போச்சு, இந்த கீழே வந்து செடி கீழே எறும்பு இருக்கு, அந்த எறும்பு வந்து வேறு சாப்பிட்டு செடி செத்து போச்சு. இது காரணம். இங்க பகவான் வந்து அவரு வந்து இங்க வந்து இந்த இது எல்லாமே வந்து அவர் தான் வந்து அப்பாற்பட்ட, இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அவரு தான். ஆனா அவரோட பகவானுக்கு அவருக்கு காரியமும் இல்லை, காரணமும் இல்லை. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான காரியமும் தேவையில்லை. இப்படிதான் அவர் இருக்கணும், இப்படிதான் அந்த அவருக்கு எந்த விளைவும் இல்லை. அதே போல அவருக்கு எந்த வகையான காரணமும் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து சச்சிதானந்த விக்கிரகம் அனாதி ஆதிகமும் சர்வ காரணம், எல்லா காரணமும் அவர் தான் காரணம். ஆனா அவருக்கு வந்து எந்த வகையான காரணமும் கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இந்த விஷயத்த நம்ம வந்து ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் வந்து இதுல இருந்து வேற விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு பகவானுடைய இந்த விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னதுன்னா, அவர் பத்தி பகவான் பத்தியான அந்த டீட்டெயில் நம்மளுக்கு தெரியுது கிடையாது. அவரு யாருன்னு தெரியுது இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பகவானுக்கு 64 குவாலிட்டிஸ் இருக்கு. 64 வகையான குவாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க, 64 வகையான தன்மைகளுக்கு 64 வகையான தன்மைகள் இருக்கு. இந்த குவாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? 64 வகையான என்ன சொல்லுவாங்க? குணமா பிரபு? குணம் இல்ல மதஜி, குவாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க மதஜி? தகுதிகளா பிரபு? தகுதிகள் குவாலிட்டிஸ். ஓகே, எடுத்துக்கலாம், தகுதி எடுத்துக்கலாம். அப்ப 64 குவாலிட்டிஸ் இருக்கு பகவானுக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி பிரிக்கப்படுதுன்னா, 64 ஓகே. இப்ப நம்ம 64 நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நான் வந்து ஒண்ணுன்னா சொல்லிட்டே வருவேன், பிறகு நடுவுல வந்து அது ஒண்ணுன்னா பிரிப்பேன். என் கூட அப்படியே நீ ஃபாலோ பண்ணிடும். இந்த மாதிரி விஷயங்கள் முழுக்க பகவான் கிருஷ்ண கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்ப நான் சொல்ல போற 1ல இருந்து 50 வரைக்கும், 1ல இருந்து 50 வரைக்கும் அது வந்து முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட இருக்கு, பகவான் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சோண்டு தான் நம்மளுக்கு இருக்கு. அது என்னன்னா நம்பர் 1. ஓகேவா? உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அது வழங்கல, அது வந்து உங்களுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னா உடனே நீங்க கேட்கலாம் எத்தனாவது சொல்லி. ஓகேவா? 64 குவாலிட்டிஸ் நம்மளுக்கு தெரியணும்.
சாரி, என்னால ஸ்லைட்ல ரெடி பண்ண முடியல, இந்த மாதிரி தான் என்னால பண்ண முடியுது. ஓகேவா? பண்ணிச்சுக்கீங்க. நம்பர் 1 வந்து என்னன்னா பியூட்டிஃபுல் ஃபீச்சர் ஆஃப் என்டையர் பாடி. அவரோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அழகான உடம்பா இருக்கும். நம்பர் 1 அழகான உடம்பு, அழகான தோற்றம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆல் ஆஸ்பிஷியஸ் கேரக்டர். ஆல் ஆஸ்பிஷியஸ் கேரக்டர். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான நற்குணங்கள் இருக்கும். குட் குவாலிட்டிஸ். அதாவது வந்து ஆஸ்பிஷியஸ் கேரக்டர் நல்ல கேரக்டரா இருக்கும். அடுத்து 3வது எக்ஸ்ட்ரீம்லி ப்ளீசிங், மிகவும் மகிழ்ச்சியானவர். ஓகேவா? 4வது எஃபோலிஜன், ஒளி வடிவமானவர், ஏஜஸ் இருக்கும் அவங்ககிட்ட. 5வது ஸ்ட்ராங், அதாவது வலிமை, ஸ்ட்ராங்கானவங்க. 6வது எவர் யூத்ஃபுல், எப்பவுமே இளமையா இருப்பவங்க. 7வது அற்புதமான மொழியாளர், அதாவது வண்டர்ஃபுல் லிங்குவிஸ்ட். பேச்சு, அதாவது மொழியாளர்னா பேச்சுல நல்ல திறமை இருக்கும். 8வது ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையா இருப்பாங்க. 9வது 9 வந்து பாத்தீங்கன்னா டாக் ப்ளீசிங்லி, மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி கவர்ற மாதிரி பேசுவாங்க, அந்த தன்மை இருக்கு. 10வது ஃப்ளூவன்ட், அதாவது வந்து பேசும்போது சரளமா பேசுறது. 11வது ஹைலி லேர்னட், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க, கத்திருப்பாங்க. 12வது ஹைலி இன்டெலிஜென்ட், நல்ல அறிவு சார்ந்து இருப்பாங்க. 13வது ஜெனியூன், நேர்மையானவங்க, உண்மைத்தன்மை உள்ளவங்க. 14வது ஆர்டிஸ்டிக், அதாவது ஆர்டிஸ்டிக் என்னதுன்னா கலைஞானம் உள்ளவங்க. 15வது எக்ஸ்ட்ரீம்லி கிளேவர், மிகவும் புத்திசாலியானவங்க. 16வது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட், அதாவது பாத்தீங்கன்னா நிபுணர், எந்த விஷயத்தை கொடுத்தாலும் செய்யக்கூடியவங்க. 17வது பாத்தீங்கன்னா நன்றி உள்ளவர்கள், கிரேட்ஃபுல், நன்றி உள்ளவர்கள். ஓகேவா? 18வது டிட்டர்மின், அதாவது டிட்டர்மினேஷன், உறுதி உள்ளவங்க. 19 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஜட்ஜ் ஆஃப் டைம் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது காலத்துக்கு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு முடிவை சொல்றவங்க. 20 ஸ்பீக் ஆன் ஆத்தரிட்டி ஆஃப் வேதா ஆஃப் சாஸ்திர ஆஃப் புராணா, சாஸ்திரங்களையும் புராணங்களை வச்சு கரெக்டாக வந்து பேசக்கூடியவங்க, பகவானோட குவாலிட்டி. ஓகேவா? அடுத்து 21 பியோர், தூய்மையானவங்க. 22 செல்ஃப் கண்ட்ரோல், தன்னை கட்டுப்பாட்டை வச்சுக்கூடியவங்க. இதுவரைக்கும் யாருக்கு கிடைக்கல, புரியல, யாராச்சும் எழுதுறீங்களா? ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. 22 சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. 11 சொல்லுங்க பிரபு திருப்பியும். 11வதா? ஹைலி லேர்னட், நல்லா படிச்சவங்க. வெரி குட் மதர்ஜி. ஓகேவா பிரபு? இதுங்க பிரபு 20 21 20 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக் ஆன் ஆத்தரிட்டி. ஓகே, வேதங்களை கோட் பண்ணி, வேதங்களை வைத்து பேசுறவங்க. அது வந்து என்ன சொல்லுங்க, அது எவிடன்ஸா காட்டி பேசுறவங்க. எதை செய்தாலும் ஒரு என்ன சொல்லுவாங்க, அது கோட் பண்ணி பேசுறவங்க. 21 பாத்தீங்கன்னா பியோர், தூய்மையானவங்க. வேற யாராச்சும் இது கிடைக்கலையா? நீங்க சொல்லுங்க பிரபு, நாங்க ரெக்கார்டு பார்த்து எடுத்துக்கிறோம். அப்படி நினைப்பீங்களா பிரபு? ரிப்பீட் 13, 14, 15, 16. மைக்கா பிரபு ரிப்பீட் 13, 14, 15, 16. ஓகே, 13 ஜெனுவின் வந்து ஜெனுவின், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெனுவினா இருக்குது. ஜெனுவினா வந்து என்ன சொல்றது, ஒரு உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது. 14 ஆர்டிஸ்டிக், ஆர்டிஸ்டிக்னா கலைஞானம், இஸ் த
சம் ஆர்டிஸ்டிக் மதஜி, ஓகேவா, கலைஞானம் உள்ளவங்க. 15 எக்ஸ்ட்ரீம்லி கிளேவர், மிகவும் புத்திசாலி. 16 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட், எக்ஸ்பர்ட் everything whatever you give to her, like give to him, you can do very well, நல்லா செய்ய முடியும் அவங்களால, அதான் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க, நிபுணர். சொல்லுங்க அம்புஜா மாதாஜி. ஓகேவா. தென் நம்ம வந்து 22 வரைக்கும் பார்த்துட்டோம். செல்ஃப் கண்ட்ரோல். 22 வந்து செல்ஃப் கண்ட்ரோல். 23 23 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெட் ஃபாஸ்ட், அதாவது உறுதியானவங்க, உறுதிய. 24 forbearing, ஓகே, பேஷன்ல, பொறுமை, பொறுமையானவங்க. 25 forgiving, மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க, அவங்களுக்கு வந்து அந்த forgive அந்த கேரக்டர் குவாலிட்டிஸ் இருக்கும். 26 எப்படின்னா ரொம்ப வந்து அமைதியா இருக்கிறவங்க, சம்திங் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, சைலண்டா இருப்பாங்க சில இடத்துல. 27 செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், அதாவது வந்து எப்படி சொல்லுங்க, தன்னுக்குள்ள திருப்தி அடைகிறவங்க. 28 28 பொசஸிங் யூக்கிலிபிரியம், அதாவது சமநிலை கொண்டது. இஸ் சி எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல் மாதாஜி, எல்லாத்தையும் சமநிலை பார்க்கறது, எந்த ஏற்றத்தாலும் பார்க்கறது கிடையாது. 29 29 மெக்னானிமஸ், பெருந்தன்மை உடையவருங்க, பெருந்தன்மை இருக்கும் அவங்களுக்கு. 30 30 ரிலிஜியஸ், அதாவது தர்ம வழிகளை நிறைய தர்மத்தை வந்து ஃபாலோ பண்றவங்க. 31 ஹீரோயிக், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனாக, ஹீரோவா இருக்கிறவங்க, அதாவது சில சில விஷயங்களை வந்து ஹீரோ மாதிரி செய்யறவங்க. 32 கம்பேஷனட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கருணை வாய்ந்தவங்க. 33 33 ரெஸ்பெக்ட்ஃபுல், மரியாதை கொடுக்குறவங்க. 34 ஜென்டல், ஜென்டல்னா வந்து இங்க என்ன அர்த்தம்னா மென்மையானவங்க சொல்லியிருக்காங்க. மென்மைனா மீன்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க வந்து நடந்துக்குவாங்க. 35 லிபரல், தாராளவாதிகள், அதாவது எதுவுமே தாராளமா எடுத்து கொடுப்பாங்க, தாராளமா செய்யறவங்க. 36 36 ஷாய், கொஞ்சம் வெட்கப்படுற தன்மை இருக்கும். 37 protect the surrender soul, தன்னைய நம்பி வரவங்களை காப்பாத்துறவங்க. 38 ஹாப்பி, அதாவது இன்பம். 39 வெல் விஷிங் ஆஃப் டிவோட்டி, வெல்விஷர்னா பக்தர்கள் நண்பனா இருப்பவங்க. 40 கண்ட்ரோல் பை லவ், அன்பால அவங்க கட்டி போட முடியும். 41 ஆல் ஆஸ்பிஷியஸ், எல்லா வகையான மங்களமும் அவங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்ட வந்தாலே அவங்கள பழகினாலே எல்லா வகை மங்களமும் நம்மளுக்கு கிடைக்கும். 42 மோஸ்ட் பவர்ஃபுல், அதாவது சக்தி வாய்ந்தவங்க, அவங்ககிட்ட சொன்ன அந்த பவர்ஃபுல்லா இருப்பாங்க. 42 ஓகே. 43 ஆல் ஃபேமஸ், அதாவது ரொம்ப வந்து பிரபலமா இருப்பாங்க, ஃபேமஸா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ 44 சிமிலர் தான், பேர் கூறாங்க தான் அதுவும், அதாவது பாப்புலர், பிரபலம் சொல்றது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க இருப்பாங்க. 46 அட்ராக்டிவ் டு ஆல் கைண்ட் ஆஃப் பீப்புள், எல்லாத்தையும் வசீகரிப்பவங்க, எல்லாரும் இது பண்ணுவாங்க. இங்க ஒண்ணு என்ன பண்ணுங்க, அட்ராக்ட் டு ஆல் விமன், பெண்களை வசீகரிப்பவங்க. 47 ஆல் ஒக்சிபபிள், அதாவது எல்லாராலும் வழிபடக்கூடியவங்க. 48 ஆல் ஒப்புலன், எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் அவங்ககிட்ட இருக்கும். 49 ஆல் ஆனரபிள், எல்லா வகையான மரியாதையும் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம், நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி அவங்க இருக்கும், நம்ம எல்லாமே அவங்களுக்கு ஹானர் பண்ணுவோம், மரியாதை கொடுப்போம் நம்ம. 50 50 வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கண்ட்ரோல், அப்படிதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப இந்த 50ல இந்த 50 விஷயம் சரி, முதல்ல இது என்ன கேட்டோம், முதல்ல இந்த 50 யாருக்கு என்னன்னு கிடைக்கல, யாருக்கு எங்கெல்லாம் தெரியல, யாருக்கு எத்தனை கிடைக்கல? ஹரே கிருஷ்ணா. 42 பிரபு. 42 42 42 பவர்ஃபுல் மதஜி, பவர்ஃபுல், சக்தி வாய்ந்தவங்க அர்த்தம். வேற வேற ஓகே. அப்ப பிரபு 45 45 ஓகே. 45 வந்து பார்ஷியல்
அதாவது சொல்லுங்க, நோ பார்ஷியல் டு டிவோட்டி, அதாவது பக்தர்கிட்ட எந்த வகையான பார்ஷியாலிட்டி பாக்குறது இல்ல, அதாவது வந்து எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டாங்க பக்தர்கிட்ட. ஓகேவா? வெரி குட் மாதாஜி. வேற வேற. ஓகே, இப்போ இந்த சொன்ன இந்த 50 மாதாஜி 47 ஆல் ஒர்ஷிப்பபிள், எல்லாராலும் வழிபடக்கூடியவங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற 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 யாச்சுக்கோ. ஓகே, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பகவான் இது அதான் சொல்லி இந்த சொன்ன இந்த 50 இருக்குல்ல, இந்த 50ல சாரி மொத்தம் 64 குவாலிட்டிஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 50 இருக்குல்ல, இந்த 50 வரைக்கும் இந்த 50 வந்து பாத்தீங்கன்னா 50 ஃபர்ஸ்ட் இந்த 50 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டியும் 100% வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட இருக்கு. ஆனா இதுல ஒரு 3%, 4%, 5% பிலோ 10%, 5%, 10% குறைவாதான் நம்ம மாதிரி ஜீவராசி கிட்ட இருக்கு இந்த குவாலிட்டி எல்லாமே. புரியுதா? இதுக்கப்புறம் சொல்ல போற 51ல இருந்து 64 வரைக்கும் இது வந்து ஜீவராசிகள் கிட்ட கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப சொன்னது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஜீவராசி கிட்ட இருக்கு. ஆனா இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இது எந்த மாதிரியான ஜீவராசி கிட்ட இருக்குன்னா, ஊ டெவலப் த பக்தி, பக்திக்குள்ள வந்தவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகும். பக்திக்குள்ள வராதவங்க இதுல வந்து 1-2 கூட இருக்கலாம், மற்றதெல்லாம் இல்லாம கூட இருக்கலாம். பக்திக்கு வந்தவங்க தான் இந்த 50 வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முழுமையா இருக்கு. பாருங்க அப்படி எவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்குன்னு. இப்ப நான் சொல்ல போறதுதான் முக்கியமான விஷயம். இப்ப 50 வரைக்கும் சொல்லியாச்சு. இப்ப அடுத்து 51ல இருந்து 55 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் நல்லா தெளிவா இருக்கணும். இப்ப இந்த 50 குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்டையும் இருக்கு, பகவான் ஸ்ரீ விஷ்ணு கிட்டையும் இருக்கு, சிவபெருமானுக்கிட்டையும் இருக்கு, தேவர்கள்கிட்ட இருக்கு, மனிதர்கிட்ட இருக்கு, ஹியூமன் பீயிங் கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்ப நான் சொல்லக்கூடிய அடுத்து 51, 52, 53, 54, 55 51, 52, 53, 54, 55 ஜீவாத்மா கிட்ட கிடையாது. ஓகேவா? தேவர்கள்கிட்ட குறைவா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க சிவபெருமான், அதாவது பாத்தீங்கன்னா முதல் கேட்டகரி ஜீவராசிகள் நம்ம, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவர்கள் டெமிகாட்ஸ், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான், அதுக்கு மேல பகவான் ஸ்ரீ நாராயணர் அதாவது விஷ்ணு, கடைசி தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர். இப்ப நான் சொன்னது வந்து 50 வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் என்னது ஜீவாத்மா மட்டும்தான் இருக்கு. இப்ப அடுத்த 5 சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ராவா சிவபெருமானு கிட்ட இருக்கு. ஏன்னா ஜீவராசிகளுக்கு நம்மளுக்கு 50 குவாலிட்டி தான் இருக்கு, சிவபெருமானுக்கு 55 இருக்கு. அந்த 5 எக்ஸ்ட்ரா என்ன குவாலிட்டிஸ்னா, சரி நான் சொல்றது யாருக்கு புரியுதா? நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதா இல்ல புரியலையா? ஹரே கிருஷ்ணா, புரியுது புரியுது. ஓகே புரியுதா? ஓகே வெரி குட். ஓகே, இப்ப நான் சொல்லக்கூடிய 5 எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இது சிவபெருமான் கிட்ட இருக்கு. அதாவது 55 இருக்கு. இந்த 50 சேர்த்து இந்த 5 சேர்த்துக்கணும். ஓகேவா? 51 51வது வந்து பாத்தீங்கன்னா 51வது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச்லெஸ்னா அவருக்கு மாற்றம் கிடையாது. இப்ப தேவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாற்றம் இருக்கு. ஆனா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிவபெருமான், மாற்றம் கிடையாது, சேஞ்ச்லெஸ், மாற்றமின்மை. 51 52 52 வந்து பாத்தீங்கன்னா ஆல் நோவிங், ஆல் காக்னைசன்ட், ஆல் நோவிங், அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் தெரிந்தவர், ஆல் நோவிங். ஓகேவா? 53 எவர் ஃப்ரெஷ், ஃப்ரெஷ்னா வந்து எப்பவுமே பார்க்க புதுமையா இருப்பாங்க, எப்பவுமே பார்க்க புதுமையா இருப்பாங்க. சச்சித் ஆனந்தா 54 சச்சித் ஆனந்தா, நித்தியமானவர், ஆணைமயமானவர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமயமானவர். அப்ப இந்த 55வது வந்து பாத்தீங்கன்னா ஆல் மிஸ்டிக் பெர்ஃபெக்ஷன், எல்லா வகையான ஆனது மிஸ்டிக் பெர்ஃபெக்ஷன் என்ன சொல்றது தமிழ்ல, எல்லா வகையான சக்திகளும் அவங்ககிட்ட முழுமையாக இருக்கும். புரியுதா? இதான் 5 குவாலிட்டிஸ். இப்ப இந்த 55 வந்து பாத்தீங்கன்னா இது 50 வந்து வெறும் ஜீவராசிகள் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா 5 வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிவபெருமானுக்கும் இருக்கு, நாராயணர்களுக்கும் இருக்கு, பகவான் நாராயணருக்கும் இருக்கு, விஷ்ணுக்கும் இருக்கு, கிருஷ்ணருக்கும் இருக்கு. இப்ப ஓகேவா? அடுத்து சொல்லக்கூடிய
இது வரைக்கும் யாருக்கு புரியல? இது புரிஞ்சா? சிவபெருமான 5 குவாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா புரிஞ்சா? இது சிவபெருமான கிட்டே இருக்கு, பகவான் விஷ்ணு கிட்டயும் இருக்கு, நாராயண கிட்டே இருக்கு, கிருஷ்ண கிட்டே இருக்கு. ஓகேவா? 51 சேஞ்சஸ், மாற்றமின்மை. 52 பாத்தீங்கன்னா ஆல் நோவிங், அனைத்தும் அறிந்தவர். 53 எவர் ஃப்ரெஷ், எப்பயும் பக்கம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, எப்பவுமே பக்கம் புதுமையா இருப்பாங்க. 54 பாத்தீங்கன்னா சச்சிதானந்த விக்கிரகா, எப்பவுமே வந்து சத் தான் நித்தியமானவங்க, இட்டர்னல். சீட்னஸ் ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகமயமானவங்க. ஆனந்தானா எப்பவுமே பிளீஸ்ஃபுல்லா, எப்பவுமே சந்தோஷமா இருப்பவங்க. 55 பாத்தீங்கன்னா மிஸ்டிக் பவர், எல்லா வகையான பவரும் அவங்க கிட்ட இருக்கும். ஓகேவா? இது 55. இந்த 55 வரைக்கும் சிவபெருமானோட முடிஞ்சிச்சு. சிவபெருமானம் வந்து 55 குவாலிட்டிஸ் தான் இருக்கு. இப்ப அடுத்து வந்து 5 ஒண்ணு இருக்கு. 56, 57, 58, 59, 60, 56, 57, 58, 59 and 60. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 5 குவாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ விஷ்ணு வரைக்கும் இருக்கு. அது என்னதுன்னா இன்கன்சீவபிள் பொட்டன்சி, அளக்க முடியாத சக்திகள் இருக்கு. 57 அன்கவுண்டபிள் யூனிவர்ஸ் ஜெனரேட் ஃப்ரம் ஈஸ் பாடி, எண்ணற்ற பிரபஞ்சங்கள் அவர் பாடியில இருந்து வெளியே வரும். அன்கவுண்டபிள் யூனிவர்ஸ் ஜெனரேட் ஃப்ரம் இஸ் பாடி. 58 ஒரிஜின் சோர்ஸ் ஆஃப் ஆல் அவதார், எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம் இவதான். 59 வந்து என்னது? கிவ் செல்வேஷன் டு ஹூ இஸ் கில், யாரு வந்து அவங்க வந்து அசுர சாப்பிடுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நற்கதியை கொடுக்குறாங்க. 60 வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் லிபரேட் சோல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடைந்த ஆத்மா கிட்ட வந்து கருணை காட்டுறாங்க அர்த்தம். ஓகேவா? முக்தி அடைந்த ஆத்மாக்களை வந்து அவங்க கிட்ட கருணை காட்டுறாங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 60 குவாலிட்டி பகவான் ஸ்ரீ விஷ்ணு கிட்ட மட்டும்தான் இருக்கு. 60 வரைக்கும் விஷ்ணு பகவான் விஷ்ணு கிட்ட வரைக்கும் இருக்கு. ஓகே, புரிஞ்சா? இது 56வது இன்கான்சீவபிள் பொட்டன்சி, அளக்க முடியாத சக்திகள். 57வது அன்கவுண்டபிள் யூனிவர்ஸ் ஜெனரேட் ஃப்ரம் இஸ் பாடி, எல்லையற்ற பிரபஞ்சங்கள் அவர் உடம்புல இருந்து வெளியே வருது. 58வது ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆல் அவதார, எல்லா வகையான அவதாரங்களும் அவர் தான் ஆதாரம், அவர்கிட்ட இருந்து எல்லா அவதாரமும் வெளியே வருது. 59வது அதாவது எந்த அசுரர் சாவடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நற்கதி கொடுக்குறாங்க. 60வது லிபரேட் சோல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா லிபரேட் சோல், சாரி, ஓகே, அட்ராக்ட் லிபரேட் சொல்ல என்ன அர்த்தம்னா முக்தி அடைந்த ஆத்மாக்கள் இவரால் கவரப்படுவாங்க. அதாவது யார் முக்தி அடைஞ்சிட்டாங்களோ, யார் வந்து லிபரேட் சோல் ஆயிட்டாங்களோ அவங்க வந்து பகவானுடைய விஷயத்த பகவானுடைய பக்தனா மாறிடுவாங்க. ஓகேவா? இதான் இந்த 60 குவாலிட்டிஸ். ஓகே, புரியுதா? இது வரைக்கும் 60 வரைக்கும் யாராச்சுக்கும் ஏதாச்சும் கிடைக்காம இருக்கா? 60 வரைக்கும் இல்ல புரியல, புரிஞ்சு வச்சிருக்கா? ஓகேவா? அப்ப 64 வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ராவா 60 போட சொல்லிட்டோம். அடுத்த எக்ஸ்ட்ராவா 4 குவாலிட்டிஸ். இது ஓன்லி வெறும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இது விஷ்ணு கிட்டயோ, சிவபெருமான கிட்டயோ, பிரம்ம தேவர் கிட்டயோ, தேவர கிட்டயோ, மனிதன் கிட்ட யாருக்கிட்டையும் கிடையாது. ஓன்லி கிருஷ்ணன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது வந்து என்னதுன்னா இந்த 4 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் வந்து என்னதுன்னா அசமர்க ஞான தத்துவா. இந்த 9:5 ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் நேரம் முடிச்சிடறேன், கொஞ்ச நேரம். இந்த எக்ஸ்ட்ரா 4 கோட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அசமர்க ஞான தத்துவா. ஓகேவா? இந்த அசமர்க ஞான தத்துவம் என்னதுன்னா இதான் இந்த எக்ஸ்ட்ரா 4 கோட்டிஸ். இது ஓன்லி கிருஷ்ண கிட்ட மட்டும்தான் இருக்கு. தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து சுப்ரீம் பர்சன், வெரி வெரி ரொம்ப ஸ்வீட்டானவர். அதனால கிருஷ்ணன் சொல்றோம் நம்ம. அது எந்த அந்த 4 ஸ்வீட்டான குவாலிட்டிஸ் வந்து என்னதுன்னா நம்பர் 1 லீலா மாதுரி, நம்பர் 2 ரதி மாதுரி, நம்பர் 3 வேணு மாதுரி, நம்பர் 4 4வது நம்பர் 4 ரூப மாதுரி. 61 லீலா மாதுரி, 62 ரதி மாதுரி, 63 வேணு மாதுரி and 64 ரூப மாதுரி. யாரு கிடைக்கிறது? ஓகேவா? கிடைச்சிச்சு எல்லாருக்கும்? இது என்னன்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சாரி பிரபு, சொல்லுங்க. லீலா மாதுரி,
ரதி மாதுரியா பிரபு. எஸ், ரதி மாதுரி. வேணு. அடுத்து மூணாவது வேணு மாதுரி. ரூபா மாதுரி. கடைசி ரூபா மாதுரி. தேங்க்ஸ் பிரபு. ஓகே, இப்ப இது என்னதுன்னா, இதை நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டா கேட்கணும். ஓகே, இது என்னதுன்னா, லீலா மாதுரின்னு என்ன அர்த்தம்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா லீலைகளும் செய்யறாங்க, எல்லா அவதாரம் நிறைய லீலை செய்யறாங்க. ஆனா லீலா மாதுரி ஏன் பகவான் கிருஷ்ணன் கிட்ட சொல்றாங்கன்னா, பெர்ஃபார்ம் வெரைட்டி ஆஃப் லீலா, எஸ்பெஷலி பாலிய லீலா, சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அது ஓன்லி கிருஷ்ணனோட மட்டும்தான் அட்ராக்டிவா இருக்கும். வேற யாரும் வந்து எந்த அவதார லீலைகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம் மாதிரி எந்த சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம் இருக்காது. இவர் ராமர் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா ராமரோட சைல்ட்ஹுட், அதாவது அவரோட சின்ன வயசு பாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பாஸ்ட் டைம் மாதிரி அந்த அளவுக்கு வெரைட்டியா இருக்காது. பிகாஸ் ராமர் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை புருஷோத்தமா, அவரு போய் அங்க போய் திருட முடியாது, ஒண்ணும் பண்ணும்போது வந்து கோபிகளோட போயிட்டு தூய்மையா போய் இது பண்ண முடியுது, ஸ்டோர் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஆனா கிருஷ்ணன் வந்து லீலா புருஷோத்தம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லீலா மாதுரி இருக்குல்ல, அதோட அர்த்தம் வந்து என்னன்னா, சோ மச் வெரைட்டி லீலைகள் செய்வாரு. எஸ்பெஷலி சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம் ஓன்லி கிருஷ்ணரோட மட்டும்தான் அது வந்து பிரம்மாண்டமா இருக்கும். சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம் வேற எந்த அவதாருக்கும் இது கிடையாது. அதனால லீலா மாதுரி. ரதி மாதுரின்னா என்ன அர்த்தம்னா, அல்லது ரத்தினா வந்து என்னதுன்னா, ரத்தினா லவ், அன்புன்னு அர்த்தம். எப்பவுமே சரவுண்டட் பை டிவோட்டி who love the God, who love the him. யாரு வந்து அவர் ரொம்ப அன்போட இருக்கிறாங்களோ, அவங்க அன்பு கட்டுறாங்களோ, அவரை சுத்தி தான் இருப்பாங்க. நீங்க இப்ப கிருஷ்ணர் எப்பயுமே அவர் கூட கேங் இருந்துட்டே இருக்கும். பிருந்தாவனம் இருக்கும்போது சரி, மதுராவில் இருக்கும்போது சரி, துவாரகல் இருக்கும்போது சரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத பூர்ணிமை பிறகு அவர் கூட சுத்தி பக்தர்கள் இருந்துட்டே தான் இருப்பாங்க. என்னைக்கும் தனியா சிங்களா வந்து இப்ப வந்து உதாரணம் பாருங்க, ராமர் வந்து காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒண்டியே டிராவல் பண்ணாரு. இப்ப அனுமான் இருந்தாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிருஷ்ணர் என்னைக்குமே அப்படியே அவரு கூட பக்தர்கள் இருந்துட்டே இருப்பாங்க. அவரை பிடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட எப்பவுமே எல்லாம் அவர் லவ் பண்றவங்க, அவரை வந்து அன்போட பக்தி பண்றவங்க எப்பவுமே நிறைய பேர் கூட இருந்துட்டே இருப்பாங்க. அதாவது வந்து அவர் எப்பவுமே அவர் தன் பக்தர் சுத்தி வச்சுட்டே இருப்பார் அவரு. அதனாலதான் இது ஓன்லி கிருஷ்ணன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஓன்லி இந்த நாளும் வந்து எப்பவுமே இந்த 4 விஷயம் வந்து இந்த பிருந்தாவன் லீலை குறிக்குது. நாட் வந்து என்ன சொல்றது வெளியில லீலை குறிக்கல, எஸ்பெஷலி பிருந்தாவன் லீலை பாருங்க. எப்பவுமே கோபர்கள், அதாவது நந்தமாரஜா, யசோதம்மா எல்லாமே கிருஷ்ணா சுத்தி தான் இருப்பாங்க. கிருஷ்ணா 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 தான் இருப்பாங்க. கோவர்தன் மலை பிடிச்சு போகும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா நான் சொல்லியிருந்தாங்க. இதான் ரத்தி மாதுரி. வேணு மாதுரினா என்னதுன்னா, வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கால் ஃப்ளூட், புல்லாங்குழல் தான் வேணு. இந்த ஓன்லி கிருஷ்ண கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த வேணு காந்தம் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூட்டை வாசிச்சு அவரு எல்லா ஜீவராசியும் எல்லாரையும் ஆட வச்சிருவாரு, எல்லாத்தையும் மயக்கிடுவாரு. சிங்கம், புலி, மானு, கரடி, மரம் கூட சாஞ்சிரும். ஒரு ஒரு லீலை வந்து என்னதுன்னா, கிருஷ்ணருடைய கோபுரங்கள் இவெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, மாடு மேய்ச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த மாடு மேய்ச்சி ரெஸ்ட் பண்ணும்போது அந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் மரம். அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த பசங்க எல்லாம் வந்து மாங்காய் அறக்க பார்ப்பாங்க, அறக்க முடியாது, எல்லாம் இதாயிருவாங்க, டயர்ட் ஆயிருவாங்க. பேசிட்டு எல்லாம் படுத்துருவாங்க, அப்படியே மரத்தடியில படுத்துருவாங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளூட் பிளே பண்ணுவாரு. அவர் அப்படியே அந்த வேணு வந்து அப்படியே வாசிப்பாரு அவரு. அந்த வேணு வாசிக்கும் போது அந்த மரம் என்ன பண்ணும், அதோட கிளைகள் அப்படியே அதுவே ஓட்டப்படியே கீழே இறக்கி அது வந்து என்ன பண்ணும், கிருஷ்ணர் வாசிக்கிற அந்த இடத்துல வந்து அங்க வந்து நிற்கும் எல்லாமே. அப்புறம் அது அந்த கிளைகளை அதுங்களே வந்து இப்படி உதிரும். ஷேக் பண்ணோன்னா எல்லா பழங்களும் ஃபுல்லா மேங்கோ எல்லாம் வந்து உழுவும். அப்ப அந்த கோபுரம் மேல உழுந்து வந்து அந்த கோபுரங்கள் முடிச்சுக்குவாங்க. என்னடா எல்லா பழமும் கீழே, அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும் வேணும். இட்ஸ் வெரி ஸ்வீட்டான என்ன சொல்லுங்க, ஒரு ஃப்ளூட் மியூசிக். இது ஓன்லி கிருஷ்ண கிட்ட மட்டும்தான் இருக்கு. வெரி ஸ்வீட். தென் அடுத்து 64 வந்து என்ன, ரூபா மாதுரி. ரூபானா வந்து பாத்தீங்கன்னா எனிவே, அதாவது ரூபானா ஒரு உடம்பு, அதாவது எக்ஸலன்ட் பியூட்டி, cannot see anywhere. அவரை தவிர்த்து வேறு எங்கேயும் பார்க்க முடியுது. அதனால கோபியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மதேவர் திட்டுறாங்க, பிரம்மதேவா எங்களுக்கு ஏன் ஆயிலி கொடுத்த, அந்த ஆயிலி கண்ணு இமையம் கொடுத்த, நாங்க அப்ப கண்ணு மூடி திறக்கிறோம், எங்களால அந்த மூடுற கேப்ல அந்த ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் கூட நாங்க வந்து கிருஷ்ணரை நாங்க மிஸ் பண்ணிடுறோமே, எங்களுக்கு வந்து கண்ணை வந்து எங்களுக்கு வந்து மூடாத முடி கொடுத்துருக்க வேண்டியதானே, நீ என்ன படைச்சிருக்க, அவங்க 4 தலை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோபியர்கள் திட்டுவாங்க. இந்த 4 வந்து ஓன்லி இன்னும் பிருந்தாவனம் தான், மதுரா துவாரகை கிடையாது. ஓன்லி இந்த பிருந்தாவன கிருஷ்ணன் மட்டும்தான். லீலா மாதுரி,
சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம், சின்ன வயசுல பாஸ்ட் டைம். ரத்தி மாதுரி சுத்தி பக்தர்களுக்கு எப்படி அன்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. வேணு மாதிரி புல்லாங்குழி இது பண்ணுவாரு, ஃப்ளூட் வாசிப்பாரு. அண்ட் ரூப மாதுரி பகவானுடைய உருவத்தை பார்த்துட்டே இருப்பாங்க எப்போதுமே. அதனாலதான் பாத்தீங்கன்னா கோபியர்கள் ஒருத்தரும் கிருஷ்ணா தூக்கி வச்சுக்குவாங்க, ஒருத்தரும் கிருஷ்ணா தூக்கி வச்சுக்குவாங்க. கிருஷ்ணா 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 நீ எனக்கு வேணும்னு. அதனாலதான் வந்து கிருஷ்ணா பேபியா இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஒரு நல்ல அந்த ஒரு 10 வயசு 9 வயசு 7 வயசு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பாரு, எப்பவுமே டான்ஸ் ஆடி இருக்கா. அவர் டான்ஸ் ஆட விட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் எப்படி பார் கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறான், என்ன பாரு எப்படி ஆடான்னு. இது வந்து வெரி வெரி ஸ்வீட் பாஸ்ட் டைம், வெரி வெரி ஸ்வீட் பாஸ்ட் டைம். அதனாலதான் அவர் வந்து அந்த காளியம்மன் டான்ஸ் ஆடும் போது அந்த கோபியர்கள் வந்து எல்லாரும் பயந்தாங்க. ஆனா வந்து நந்த மகாராஜை பத்தி பயப்படவே மாட்டார் அவர். ஏன்னா அது வந்து கிருஷ்ணருடைய அந்த டான்ஸ் ஆற அழகை பார்த்து அவரே மயங்கி போய் நிற்பார் அவர். இட்ஸ் வெரி ஸ்வீட் பாஸ்ட் டைம். அப்ப இந்த லீலா மாதுரி, ரத்தி மாதுரி, வேணு மாதுரி, ரூப மாதுரி இருக்கிற இது ஏன் அசம் இருக்கிற ஞான தத்துவம்னா, இது இந்த நாளும் வந்து இந்த 4 விஷயங்களும் இது அப்படியே நம்மளோட புலன்கள், நம்மளோட சென்சஸ் அப்படியே கனெக்ட் பண்ணும். இப்ப லீலா மாதுரி சொல்லி உதாரணம் வச்சுக்கோங்க. இப்ப ரூப மாதுரி, அவர் ரூப மாதுரின்னா என்ன அர்த்தம்? அவர் ரூபம், அவர் ரூபத்தை வந்து நம்ம கண்களால பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்து வேணு மாதுரி, அவரோட சவுண்டு நம்ம காதால கேட்க முடியும். ரதி மாதுரி, அவரு மேல நம்ம அன்பு வைக்கிறோம். நம்ம அன்பு வைக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது, அவர் மேல வந்து நம்ம மனசை நம்ம கொடுக்குறோம்னு அர்த்தம். லீலா மாதுரி, அவருடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கேட்கறது, பாக்குறது, சொல்றது, இதெல்லாம் இப்ப இந்த மனசு புத்தி இதெல்லாம் இந்த சென்சஸ் எல்லாமே எப்ப இந்த 4 விஷயங்களோட கனெக்ட் பண்ணுதோ தென் நம்ம கிருஷ்ணர் வந்து நம்ம கண்ணு மண்ணுக்கு வந்து அவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிறத நம்ம எப்போதுமே ஐ டு ஐஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்த நாம ஜெபம் வரும்போது நம்ம இந்த விஷயங்கள் நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணி, புரியுதா? இதுதான் வந்து பகவானுடைய என்ன சொல்றது மிகப்பெரிய குவாலிட்டிஸ். இதுதான் சொல்றாரு, நான் தான் இந்த மாதிரி பகவான் வந்து இந்த 64 குவாலிட்டியும் முழுமையா இருக்கு. அதனால சொல்றாரு, அவர் பகிரமா சொல்றாரு, எல்லாத்தையும் நான் தான் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இந்த மொத்த பிரபஞ்சையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. அவர் தான் எல்லாமே படைக்கிறாரு. அவர் படைப்புக்கு முன்னே இருக்கிறாரு, படைத்து முடிஞ்ச பிறகும் இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் எல்லாமே வருது. அதோட பகவான் கிட்ட நம்ம வந்து முழு சரணாகதி அடையணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அப்படிப்பட்ட பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவர்கிட்ட 64 குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த 64 குவாலிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50 ஜீவராசி கிட்ட இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. ஓகேவா? 55 சிவபெருமான் வரைக்கும் இருக்கு, 60 விஷ்ணு வரைக்கும் இருக்கு. அடுத்து 64 வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அப்ப வந்து நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சரணம் அடைந்து நேர்மையாக பக்தி பண்ணி, உண்மையாக பக்தி பண்ணி நம்ம இந்த உடலை விட்ட பிறகு அந்த லோகத்துக்கு, பகவான் லோகத்துக்கு போயிடும். இந்த அழியக்கூடிய உலகத்திலிருந்து நம்ம தப்பிச்சு நம்ம பகவானோட அழிவில்லாத உலகத்துக்கு நம்ம போயிடணும். வைகுண்டமோ துவாரகையோ கோலோகத்துக்கு நம்ம போயிடணும். அதோட பகவான் கிட்ட நம்ம எப்போதும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய சைத்தன்ய சரிதாமிர்தா கி ஜெய், ஜெய் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சந்திர கி ஜெய், जय श्री राधा गोपाल जी की जय, राधा माधवा की, जगन्नाथ बलसुभद्रा महारानी की, गौरंग महाप्रभु की जय, श्रील पुरवादी महाराज की जय, निताई गौर प्रेमानंदे, हरि हरि वो। हरे कृष्णा. எதுவும் கேள்விகள்?